தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது குருவும் சனியும் இணைவதை பற்றி ஒரு வீடியோ போட்டு ஏற்கனவே கடகத்தில் உச்ச பெற்ற குருவோட சனி இணைந்தால் எப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு கமெண்ட்ஸோட கேட்டிருந்தாரு, மகரத்தில் குருவும் சனியும் இணைகிறாங்க அப்படின்னா மகரத்தில் குரு நீசமடைவார், சனி ஆட்சி. சரராசியாக இருப்பது நல்ல விஷயம்தான். கும்பத்தை விட மகரத்தில் சனிக்கு நல்ல அமைப்பு உண்டு. ஸ்திர ராசியை விட சனியோடைய ஸ்திர வீடை விட சர வீடு அவருக்கு நல்ல பலன்களை தான் அவர் கொடுப்பார். அப்படி வரும் பொழுது மகரம் ஒரு நல்ல வீடு தாங்க. அந்த வீட்டில் சனி இருந்து அவர் கூட குரு நீசம் அடைகிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறது கும்ப லக்னமாக சொல்றார். கும்ப லக்னமாகி லக்னத்திற்கு 12 நீசம் பெற்ற குரு ஆட்சி பெற்ற சனி வரும்போது நீசவங்க ராஜயோகம் தான். இருந்தாலும் அந்த நீசவங்க ராஜயோகங்கிறத பொறுத்த மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கிரகங்கள் அமைகிறதுலையும் அந்த அமைப்புகளும் யோக பலன்கள் கொஞ்சம் பங்கம் வரும். இப்போ குரு நீசம் பெற்று சனியினோட சேர்ந்திருக்காரு, சனி ஆட்சி அடைஞ்சிருக்காரு, அதனால நீசவங்க ராஜயோகம்னாலுமே அந்த சனி தாங்க சோத்துவம் அடைவார், அவரு தாங்க நல்லது பண்ணுவார். இந்த குரு நல்லது பண்ண வாய்ப்பு இல்லைங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஏன்னா கும்ப லக்னத்திற்கு 2-11 குடையவராக வந்து விடுவாருங்க. 2ன்னா தனம், 11ன்னா லாபம். இந்த 2க்கும் அதிபதியாகி நான் அடிக்கடி சொல்லுவேன், கும்ப லக்னத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல கிரகம் எது கேட்டீங்கன்னா சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக குருவை தான் சொல்லணும். குரு தான் நல்லதை பண்ணுவார். எப்படிங்க இந்த லக்னத்துக்கு கெட்டவராக வந்துடுவாருங்க. இந்த இடத்துல குருவும் சனியும் சமம். இப்போ அதுவே நேர் ஆப்போசிட்டா எடுத்து பாருங்க. சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு சூரியனும் புதனும் சமம் கிடையாது. புதனுக்கு சூரியன் நட்பு, சூரியனுக்கு புதன் நட்புன்னு சொல்ல முடியாது. என்னன்னா என்ன அப்படிங்கிற நம்மளாம் இருந்துப்பார். ஆனால் இவங்களை பொறுத்த மட்டும் குருவும் சனியும் சமம் அப்படின்னா இங்கே பார்த்தாலும் அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. அது பகை கிடையாது, பெரிய நட்பு கிடையாது. அப்படி சொல்கிற மாதிரி நாங்கள் எதிர்ச்சியாக பார்த்தவங்க பேசணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சமம். அந்த நிலைமையில தான் அவங்க 2 பேரும் வருவாங்க. இருந்தாலும் இந்த கும்ப லக்னத்திற்கு 2-11 கூடிய நல்ல ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக அந்த குரு வந்து எந்த வகையிலும் கிடக்கூடாதுங்க. ஏங்க இருந்தாலும் அவர் இருக்கிறது ஆட்சி பெற்ற சனியோட வீட்டில் தானே இருக்காரு, நல்லதை தானே பண்ணணும் அப்படின்னாலும் என்ன இருந்தாலும் நான் திருப்பியும் அதை தான் சொல்லணும். 2-11 கூடியவராக வந்துட்டார். அவர் போய் பண்டலை மறையலாமா? இதுதான் பாயிண்ட். மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சா என்ன ஆகும்? நீங்கள் அந்த இடத்துல இருந்து கணக்கு அப்போ தான் அதோட விட புரியும். மகரத்துல இருந்து 3-12 வந்துருதுங்களா, அப்போ 2 இடத்துக்கும் பலனை கொடுக்க முடியாமல் போயிடுறாரா? இப்போ நீங்கள் நீசபங்க ராஜயோகம் அதெல்லாம் 2வது. முதல்ல நீங்கள் குரு இருக்கிற இடத்துக்கு போயிருங்க, லக்னத்தை விட்டுருங்க. அந்த இடத்துல குரு இருக்கிற இடத்துக்கு போயிருங்க, மகரத்துக்கு போயிருங்க. மகரத்துல இருந்து மீனா 3ஆம் வீடாக போயிடும், தனுசு 12ஆம் வீடாக. அப்போ 2 வீட்டினுடைய பலனையும் அவனால் கொடுக்க முடியாமல் போயிடுது. 10ஆவதுக்கு நீசம் வேற பெறுறாரு. நீசம் பெற்று பாவக்கிரகமான சனியோட சேரும்பொழுது சனி நல்லதா பண்ணுவார். இதுதான் அதில் ஒரு விஷயம். இப்போ அது எப்படி வருது அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். எப்போவுமே கும்ப லக்னத்திற்கு ரொம்ப முக்கியமான ஆளாக அவர் லக்னத்தில் திக்பலம் அடைவார். கும்பத்தில் குரு திக்பலம், ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கேன். லக்னத்தில் அவர் திக்பலம் அடைஞ்சா சரியான யோகம் அப்படி அமையும். அப்படி இல்லாமல் 12ல் போய் நீசம் அடைகிறது அது ஒரு பெரிய யோகம் அமைப்பக்கூடிய. சனி திசை ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கோங்க. கும்ப லக்னங்க, கும்ப லக்னத்திற்கு 1-12 குடையவராக சனி வந்துடுவாங்க, 2-11 குடையவராக குரு வந்துடுவாங்க. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த அது நேர் ஆப்போசிட்டாக பாருங்க. அப்போ அந்த கணக்கு புரியும் உங்களுக்கு. சூரியன் இந்த பாருங்களா லக்னம் வச்சா சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு 2-11 குடையவராக புதன் வருவார். இப்போ வந்துருச்சுங்களா, சிம்ம லக்னத்திற்கு 2-11 குடையவராக புதன் வருவார். கும்ப லக்னத்துக்கு 2-11 குரு வரும். அப்படி வரும்பொழுது இந்த சூரியன் புதன் தான் சூரியனை நட்பா நினைப்பார். இந்த பாயிண்டை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். புதன் தான் சூரியனை நட்பா நினைப்பார். சூரியன் புதனை அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டார். இந்த இடத்துல அவர் பெரியார் சூரியன். புதன் அவர்கிட்ட போறார், அவர்கிட்ட போய் பேச போறார். ஆனா சூரியன் புதன் பேச மாட்டார். அந்த அளவுக்கு நட்பு கிடையாது. ஆனா இவங்க 2 பேரை பொறுத்த மட்டும் ஈக்குவலா பேசிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு சமம். ஆனா நட்புன்னு சொல்ல முடியாது, பகைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக திருப்பி அழுத்தி சொல்றேன், இவங்க நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது. என்னங்கிற அளவுல பழகி பேசக்கூடிய அளவுல உள்ள மாதிரி ஒரு நட்பு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் சேர்ந்து 12ல் இருக்கிறாங்க அப்படின்னா ஆதிபத்திய இடத்துல வரும்போது அவர் நீசம் பெற்று 2-11 கூடிய இடங்கள் கெட்டு போயிடுது. இந்த குரு இருப்பது இந்த இடத்துல லக்னத்தை விட்டுருங்க. முதல்ல இருக்கும் வீட்டுக்கு வாங்க. இருக்கும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவர் இங்கேருந்து 3-12 மறைஞ்சிடுறாரு. அப்போ இந்த 2 வீட்டு பலங்களையும் அவரால் கொடுக்க முடியாமல் போயிடும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா
இந்த ஜாதகருக்கு தனஸ்தானம் லாபஸ்தானம்ங்கிறது ரொம்ப சுமாராக இருக்கும். குரு திசையை பொறுத்த மட்டும் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். மற்ற திசைகள் மற்ற கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து அதோடைய அமைப்புகள் வரும். ஆனால் இந்த சனியினுடைய 1, 12 சூப்பராக இருக்கும். அப்போ லக்னாதிபதி நல்லா இருப்பார். லக்னாதிபதிக்கு பொருளாதாரம் வர்றது போகிறது அப்படிங்கிறது மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். அவ்வளோதான். அப்போ லக்னாதிபதி நல்லா இருக்காருன்னா லக்னாதிபதி உடல் ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவர் நல்லா இருப்பார். மற்றபடி கலஸ்திரஸ்தானம் மற்றதெல்லாம் மற்ற கிரகங்களை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனால் லக்னாதிபதி நல்ல நிலைமையாக இருப்பார். இந்த சனி சந்திரனை பார்க்காமல் இருக்க வேண்டும், சந்திரன் சனியை பார்க்காமல் இருக்க வேண்டும். ஏன்னா லக்னத்துக்கு 6. அப்படி இருந்துட்டா இந்த சனி திசையும் நல்லா இருக்கும். பொதுவாகவே சனி திசை நல்லா இருக்கும். நம்ம லக்னாதிபதி எப்படி இருக்கணுங்கிறதுக்காக சந்திரனை சொன்னோம். ஆனால் பொதுவாகவே சனி திசை ரொம்ப டாப்பாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஆட்சி 12 ஆட்சி 1, 12 கூடியவர் 12 ஆட்சி. அது போக நீசபங்கம் ராஜயோகம் பெற்ற குருவோட இருக்கிறார். அந்த ஒரு பயன் தாங்க இந்த இடத்துல இந்த குருவால அந்த சனியோட திசை ரொம்ப நல்லா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் எங்க லக்னத்துல சனி 12ல சனி இருக்காங்க எப்படிங்க பண்ணுவார் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் 12ஆம் வீட்டில் ஆட்சி என்றால் 1, 12 ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு இந்த கணக்கு தான். அப்படி வரும்பொழுது சனி திசை நல்லதை பண்ணும். மற்ற கிரகங்கள் இருக்க அமைப்புகள் பொறுத்து அவங்களோட திசைகள் வரும். இவங்களுடைய காரகத்துவம் 1, 12 கூடிய காரகத்துவங்கள் தெளிவாக இருக்குங்க. அதுல மாற்றங்கள் வராதுங்க. 2, 11 கூடியவர் கெட்டிருக்காரு அப்படின்னா இவரை பொறுத்த மட்டும் பொருளாதாரம் சுமூகமா வந்து போகாது. கேப் விட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு உடனே நினைச்சபடிலாம் பொருளாதாரத்துல அவங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான். மற்றபடி இந்த லக்னத்துக்கு 5, 9 கூடிய சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பொறுத்து தான் அடுத்த முடிவை நம்ம எடுக்க முடியும். அப்போ இந்த லக்னத்திற்கு 12ல் குருவும் சனியும் இருப்பது நீசபங்க ராஜயோகம் வந்தாலும் சனிக்கு மட்டுமே இங்கே பவர். செவ்வாயும் பார்க்காம இருந்துட்டா அந்த சனியே நல்லா டெவலப் பண்ணி விட்டுறாருங்க. சனி திசையும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் இந்த மாதிரி அமையணும். அதே சமயம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே.